பவுலில் ஈஸ்ட், சர்க்கரை, வெந்நீர், மைதா மாவு சேர்த்து சாஃப்டாக மாவு பிசைந்து இது கூட உப்பு, நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஊற வைங்க. இதே மாதிரி கை வைத்து பரப்பி ஷேப் பண்ணுங்க. இது கூட பாதாம் பொடி, ஆம்ச்சூர் பவுடர், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்து ரொட்டி மாவு மேலே போட்டு க்ளோஸ் செய்து பரப்பி வைங்க. இனி மாவு தூவி ரொட்டி ரோல் செய்து இதுக்கு மேலே சாஃப்டின் வாட்டர் ஊற்றி கசகசா போட்டு சூடு பேன் மேலே வைத்து வேக வைங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்தவுடன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டி பாதாம் ரொட்டி ரெடி.